வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். காசிகால பைரவி பைரவப்படம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திருவி சரணம் காசி தேவகுல பண்டார வேதாச்சாரியார் தற்பாரமப்படம் சரணம் காசி தேவகுரி தவதிரு கிணராமனகுரி தற்பாரமப்படம் சரணம் பிரம்ம சிறுபம் பரேஸ்வரி நாராயணி பாபாஜி திருடைய படம் சரணம் ஓம் ஸ்ரீம் காலபைரவாய் கடாச்சம் ஓம் ஐம் சரண பைரேஸ்வரி ஓங்கிலி யோகபை சுபிச்சம் சங்குரு பைரவாய் மங்கலம் ஓம் ஸ்ரீம் கிருமை ஜெகன்மாதா பிதா பரமம்ம சிறுபம் வேத பைரவம் திருடைய படம் சரணம் ஓங்கிலி நமசிவாய பைரவ சிவம். இன்றைக்கி தேதி 8ஆம் தேதி 4ஆம் மாதம் 2025 திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி ஒரு முக்கியமான காசி கால பைரவி புவனேஸ்வரியுடைய ஆன்மீக தகவல். நான் இந்த மாத்ரு பித்ரு சிராத்தம் பற்றி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது ரொம்ப முக்கியமான ஒரு வழிபாடு. அதாவது நேற்று நான் இந்த சப்தரிஷிகளை வழிபாடை பற்றி சொல்லியிருந்தேன். சப்தரிஷிகள் நட்சத்திர அடிப்படையில் உள்ள குலகுரு. அந்த குலகுருவோட நட்சத்திர அடிப்படையில் வர ரிஷிகளை கண்டிப்பாக நீங்கள் எந்த ஒரு பூஜை செய்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்யணும். மனதில் நினைக்கிறேன், ஏன்னா அவங்களுக்கு உருவம் இல்லை, படம் இல்லை, மனதில் நினைக்கிறேன். இந்த சாஸ்திரங்கள்லாம் ஜோதிடம் நல்லா படித்தவங்களுக்கு, அன்பர்களுக்கு இது தெரிய வரும். ஏன்னா இந்த நட்சத்திரத்தில் ஒரு நட்சத்திரம் ஒரு குழந்தை கண்டிப்பாக பிறக்கும். அப்போ நட்சத்திர அடிப்படையில் உள்ள கண்டிப்பாக அந்த நட்சத்திர கோத்திர ரிஷிகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும் நட்சத்திர கோத்திர ரிஷி கண்டிப்பாக வழிபாடு செய்யணும், ரொம்ப முக்கியம். ரெண்டாவது இந்த தர்ப்பணம் என்பது எளிய முறையில் நம்ம செய்வது. ரிஷிகளும் சரி, வேதங்களும் சரி, நம்ம முன்னோர்கள் வழிபாடான இந்த சிராத்தம், அதாவது முன்னோர் வழிபாடு சிராத்தம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. சிராத்த வழிபாடு ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆண் பிள்ளையும் பெண் பிள்ளையும் 96 தடவை சிராத்தம் பண்ணணுமா. அப்படி சிராத்தம் என்பது பிண்டம் பிடித்து சிராத்தம் பண்ணுறது. தர்ப்பணம் எளிய முறையில் செய்வது. அது கூட நம்ம தர்ப்பணம்னா எள்ளுத்தண்ணி மட்டும் இறைப்பு தான் சொல்லியிருந்தேன்ல. வீட்டுக்கு வெளியே சனிக்கிழமையோ இல்லை ஞாயிற்றுக்கிழமையோ இல்லைன்னா அமாவாசையோ இல்லை பௌர்ணமியோ அஷ்டமியோ ஏகாதசியோ உள்ளங்கை, அதாவது இடது கையில் கண்டிப்பாக கற்பல் வெளியில் வைத்து இந்த மந்திரத்தை சொல்லி 108 முறை சொல்லணும். இன்னும் சிறப்பு என்பது சிராத்த கரண்டின்னு ஒன்று இருக்குது. அது குஷா குஷின்னு பேர் அதுக்கு சமஸ்கிருதத்தில். அது இந்த சின்ன கரண்டியாக இருக்கும். அது வெண்கலத்தில் செஞ்சு வச்சுருப்பாங்க. வசதி உள்ளவங்க வெளியில் செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் நான் காசியில் பார்க்கும்போது தங்கத்தில் கரண்டி செஞ்சாங்க. நான் பார்த்தேன். பார்த்தீங்க, காலங்காலமாக பரம்பரையாக செஞ்சுட்டு வருவாங்க போல். அப்போ அந்த கரண்டிக்கு பேர் குஷா குஷி, இது சமஸ்கிருதத்தில். தமிழில் சிராத்த கரண்டின்னு பேர். அந்த கரண்டியை உள்ளங்கையில் வைத்து தான் அந்த கரண்டியை உள்ளங்கையில் வைத்து அந்த கரண்டி உள்ளுக்கு கற்பல் உள்ளில் வைத்து தண்ணி ஜலத்தை, நல்ல சுத்தமாக ஜலத்தை வச்சு அந்த 108 முறை அந்த காயத்ரி மந்திரம் சொல்லி அந்த நீர் வர்க்கம் அந்த வாளியில் விட்டுட்டு நம்ம முன்னோர்களை பார்த்து, எப்படி இருந்தாலும் சூரியன் தான் நம்மளுக்கு கண்ட தெய்வம், குல தெய்வம். நான் சொன்னாலே சூரிய பகவான் தான் நம்மளுக்கு குல தெய்வம். வேத சாஸ்திரப்படி குலதெய்வம் பிரம்ம தெய்வம், ஸ்ரீ சரஸ்வதி தெய்வம். இவங்களை சூரிய பகவானை பார்த்து, சூரிய பகவான் ஜாதகத்தில் பித்ரு தேவதான்னு சொல்கிறாங்க. ரொம்ப முக்கியம். ஒரு ஜாதகத்தில், ஒரு குழந்தைக்கு ஜாதகத்தில் சூரியன் தான் பித்ரு தேவதை. பித்ரு தேவனா அப்பா வழி. சந்திரன் மாத்திருக்காரகன்னு சொல்லுவாங்க. மாத்திரன்னா அம்மா வழி. இவங்க 2 பேர்த்தையும் கண்டிப்பாக மனதால் நினைக்கணும். சூரியனை பார்த்து தான் தர்ப்பணம் செய்யணும். தர்ப்பண மந்திரம் சொல்லி கொடுத்துருந்தேன், காயத்ரி மந்திரம். ஒரே காயத்ரி மந்திரம் தான். ஓம் தத்புருஷா வித்மஹே மம ஜென்ம மாத்ரு பித்ரு நரக விமோகாய மோட்சகரி சித்தாய தீமஹே தன்னோ ருத்ரமூர்த்தி கால பைரவி பைரவர் பிரச்சோதர். இவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இது இவ்வளோ தான். இதை கற்றுங்க தயவுசெய்து. கற்றுக்கிட்டு வீட்டுக்கு வெளியே இந்த மூணு தீபம் ஏற்ற சொன்னால ஒரு ஜலம், அதாவது ஒரு சின்ன சம்பளத்தை ஜலம் வச்சு இந்த 3 தீபம் ஏற்றணும். இது கண்டிப்பாக தர்ப்பணம் செய்யுங்க. எளிய முறையில் செய்ய தர்ப்பணம். அது கூட செய்ய முடியலன்னா இரண்ய சிராதம்னு ஒன்று இருக்குது. இரண்ய சிராதம் என்னென்னா, பசுமாட்டுக்கு புல்லு கொடுப்பது, மிருகங்களுக்கு சாப்பாடு கொடுப்பது, உங்கள் குருமார்கள், பக்கத்துக்கு குருமார்களுக்கு தொண்டு செய்வது, அவருக்கு உதவி செய்வது, இதெல்லாம் இரண்ய சிராதம்னு சொல்கிறாங்க வேத சாஸ்திரம். இரண்ய சிராதம்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு சிராத்தம் இருக்குது, நாந்தி சிராத்தம். இந்த நாந்தி சிராத்தத்துக்கு பிண்டம் வைப்பாங்க சிராத்தம் மாதிரி. ஆனால் அதுக்கு கருப்பல் வெள்ளல் கலக்க மாட்டாங்க. வெறும் சாதம் மட்டும் பிடிச்சி வச்சு சிலர் கிழங்குல பிண்டம் பிடிப்பாங்க. பிண்டம் என்பது உருண்டையாக குடிப்பது. ஒரு பொருளை உருண்டையாக செஞ்சால் அது பிண்டம். அது இந்த நாந்தி சிராத்தம் என்பது என்னென்னா, ஒரு குழந்தை கல்யாணம் முடித்தாலும் சரி, கிரக வருஷம் பண்ணாலும் சரி, எந்த ஒரு வீட்டில் என்ன ஒரு ஃபங்க்ஷன் வச்சாலும் சரி, 10 நாள் முன்னோர்களுக்கு நாந்தி சிராத்தம் செய்யணும்னு சொல்கிறாங்க. நாந்தி சிராத்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த முன்னோர்களுக்கு கண்டிப்பாக சிராத்தம் பண்ண பிறகு தான் வீட்டில் ஒரு நல்ல காரியங்கள் கண்டிப்பாக நம்ம செய்யணுமா.
முன்னோர்களை நம்ம வந்து மதிக்காமையோ இல்லை நினைக்காமையோ அவங்க செய்ய வேண்டிய வழிபாடு செய்யாமையோ சிராத்தம் செய்யாமையோ இல்லை எளிய முறை தர்ப்பணம் செய்யாமல் நம்ம செய்தோம்னு சொன்னால் அந்த பரிகாரங்கள் நம்ம பூர்த்தி ஆகாது சொல்லி வேத சாஸ்திரமே சொல்லுது. ரொம்ப முக்கியம் கருத்தில் கொள்ளணும். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த டிக்டாக்கில் நிறைய நண்பர்கள் எனக்கு இருக்காங்க. நிறைய பேர் என்கிட்ட கற்றுக்கிட்டு நல்லா இருக்காங்க. இந்த சிராத்தம் ஹோமம்லாம் நல்லா செய்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். என்னோடய சிஷியர்கள் சொல்லலாம், இல்லை அடியார்கள், பைரவர் அடியார்கள் சொல்லலாம். பைரவனுக்குனா சிஷியர் எல்லாரும், கால பைரவர்கள் தான் சிஷியர்கள். ஆனால் எந்த ஒரு குருவும் மற்றவங்க கருமாவை எடுத்துக்கவே முடியாது. அது சித்தராக இருந்தாலும் சரி, புத்தராக இருந்தாலும் சரி, எந்த ஒரு குருவும் மற்றவங்க கருமாவை எடுத்துக்கவே முடியாது. ஒரு குரு வந்து ஒரு வழிகாட்ட தான் முடியும். ஓகே, உங்களுக்கு இந்த பிரச்சனையா, இந்த நாடி சொல்லுங்கள், இந்த வழிபாடு செய்யுங்க, இந்த இறைவனை இப்படி பூஜை பண்ணுங்கள், உங்களுக்கு பண்ணுங்க. ஏன்னா குருக்கு நிறைய அனுபவம் இருக்கும் இல்லையா. இப்போ எனக்கு வந்து பரம்பரை நிறைய அனுபவங்கள் இருக்குது. எனக்கு சில பேர் நல்லா கஷ்டப்படும் போது பைரவ நம்பி வந்தாங்க. நல்லா வந்தோடனே பைரவ விட்டுட்டு போயிட்டு திருப்பி கஷ்டம் வந்தோடனே திருப்பி வந்து செய்கிறவங்க தான் அதிகமான பேர். சிலர் வந்து ரொம்ப நம்பிக்கையானவங்களும் இருக்காங்க. காலங்காலம் பைரவரே கதி புவனேஸ்வரியே கதி வழிபட்டு நல்லா இருக்கிறவங்களும் இருக்காங்க. அது பல வகை மக்கள் மத்தியில். ஆனால் ஒரு குரு வந்து ஒரு வழிகாட்ட தான் முடியுமே தவிர மற்றவங்க கருமாவை ஆண்டவன் மட்டுமே எடுத்துக்க முடியும். ஆண்டவன் மட்டும்தான் மற்றவங்க கருமை மாற்ற முடியும். நான் பெரிய குரு, நான் கருமாவை எடுத்துக்குவேன் அப்படிலாம் முடியாது. அதெல்லாம் பொய். அந்த மாதிரி குரு நம்பாதீங்க. அதுவும் கடவுள் இல்லைன்னு சொல்ல கூட நம்ம நம்பலாமா? நானே கடவுள் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவனை நம்பவே கூடாது. அனுமதியில் பார்த்துருக்கேன். நானே கடவுள் சொல்கிறாங்க அவனை நம்பாதீங்க. கடவுள் இல்லைன்னு சொன்னால் கூட நம்பலாமா? சாஸ்திரங்கள் வந்து நான் நிறைய அகோரிகள் நான் பார்க்கும்போது அவங்க சொல்லியிருக்காங்க, நானே கடவுள்னா கர்மா எடுத்துக்க முடியுமா? மற்ற கர்மா எடுத்துக்க முடியாது. ஆனால் ஒரு வழி காட்ட முடியும். இந்த பிரச்சனையாம்மா, நீங்கள் இந்த தெய்வத்தை கும்பிடுங்க அப்படின்னு வழி காட்ட முடியும். அது ரெண்டாவது வந்து சாமியை கும்பிடாம கூட இருங்க, ஆனால் தப்பாக கும்பிடாதீங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக அது பாதகம் பண்ணும். அப்போ சமுதாயம் பிள்ளைங்களுக்கு பாதகம் கண்டிப்பாக பண்ணும். தப்பாக மட்டும் என்றைக்குமே கும்பிடாதீங்க. ஒரு குருவை நாடுங்க. அவர் சொல்படி உங்கள் மனசுக்கு அவர் நல்லவர், நல்ல மனுஷன், அவர் சொல்கிறது உண்மை, இவர் மூலிமா நம்ம பேர் நல்லா இருக்காங்க அப்படி நம்பிக்கை உங்கள் மனசை ஏற்றுக்கிட்டால் அவர் சொல்கிறத கேளுங்க, குருவாக எடுத்துக்குங்க, ஆத்மா குருவாக எடுத்துக்குங்க. அதுதான் விதி. அப்போ இந்த சிராத்த விதியில் வந்து எளிய முறையில் தர்ப்பணம் சொல்லி கொடுத்தேன். அந்த குஷாகுஷ கண்டி கண்டிப்பாக காசியில் தான் கிடைக்கும். தமிழ்நாட்டில் இந்த குஷாகுஷ கண்டி பற்றியோ இந்த விஷ்ணு பாதத்தை பற்றியோ நம்ம தெரியும். விஷ்ணு பாதம் வைத்து தான் இந்த குஷாகுஷ கண்டி வச்சு தான் இந்த சிராத்தமே பண்ணுவோம். நான் கண்டிப்பாக இந்த விஷ்ணு பாதமும் இந்த குஷாகுஷ கண்டி கண்டிப்பாக நான் காமிக்கிறேன். நாங்கள் வந்து இந்த அடுத்த வருஷம் 1ஆம் மாதம் நாங்கள் காசிக்கு போகிறோம். அப்போ யாருக்கு இந்த குஷாகுஷ கண்டி இந்த விஷ்ணு பாதம் தான் வேணும்னா நம்ம உமா அம்மாவை தொடர்பு கொள்ளுங்க. உமா அம்மா நம்பர் சொல்கிறேன். கோஷம் 1 4 3 கோஷம் 9 6 7 கோஷம் 7. ஆனால் அவங்க இப்போ இந்தியாவுக்கு போயிருக்காங்க. 1 வாரம் கழிச்சு 2 வாரம் கழிச்சு தான் வருவாங்க. அதுக்கு பிறகு யாருக்கு இந்த குஷாகுஷ காண்டி வேணும், யாருக்கு இந்த விஷ்ணு பாதம் வேணும்னு சொல்லுங்கள். நாங்கள் வருஷத்துக்கு ஒன்று காசிக்கு போவோம். நாங்கள் போய் காசிக்கு நாங்கள் போய் கங்கா நதி ஓரத்தில் பைரவருக்குள்ள யாகத்தை பண்ணிவிட்டு அதில் போய் நாங்கள் வந்து சுப அடக்கம், ஒரு அநாத பிரேதம். எப்படின்னா வயசான தாத்தா பாட்டி காசியில் இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு செய்ய ஆள் இல்லை. அந்த சமண்டிகரணம், கடைசி காரியம் சொல்ல சமண்டிகரணம் 2 காலம் ஹோமம் செய்வது, அந்த அந்த சுப அடக்கம் சொல்லுவாங்க, அதுக்கு பேர். அது செய்யறதுக்கு ஆள்னா எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் செய்யணும்னு சொல்லி நாங்கள் கேட்டு வாங்கி செய்வோம். அது ஒரு பெரிய தர்மம்னா சொன்னேன். தரித்தியா கிரகாதானம், சூரியச பிம்பானாம் பூஜானாம், அநாத பிரேத சம்கரணம், அஸ்வவேத சமன்விதம் சொல்கிறது வேதம். அதாவது ஒருத்தவங்க கஷ்டப்படும் போது நம்ம அவங்களுக்கு உதவி செய்வது, அது பொண்ணாக இருந்தாலும் பொருளாக இருந்தாலும் உதவி செய்யுது. இது வந்து தரித்திய கிருகா தானம். அது மொத தர்மம். அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுது, இல்லைன்னா வழி காட்டுறது. அம்மா இந்த பிரச்சனை மாட்டி இப்படி போங்கன்ட்டு ஒரு வழி காட்டுறது. இது வந்து தரித்திய கிருகா தானம். சூனேஷ பிம்மானா பூஜானாம்னா ஒரு கோயில் வந்து விளக்கு இல்லாமல் இருப்பது, அந்த கோயிலுக்கு விளக்கேற்றி வைப்பது, அந்த கோயில் திருப்பணி செய்வது, கும்பாசை செய்வது, அந்த ஆலய குருமார்களுக்கு உதவி செய்வது, இதெல்லாம் வந்து சூனேஷ பிம்மானா பூஜானாம். 3வது வந்து அநாத பிரேத சம்கரணம். 3வது வந்து அநாத பிரேத சம்கரணம்னா உண்மையிலே வயசான தாத்தா பாட்டி அனாதே இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு செய்யறதுக்கு ஆள் இல்லைன்னா அந்த சுபகாரியத்தை, அந்த இறப்பு என்பது வந்து சாட்சியம். இறப்பு வந்து நல்ல வார்த்தை சாட்சியம். அந்த காரியத்தை எடுத்து செய்கிறாங்களோ அது வந்து அநாத பிரேத சம்கரணம், அதுக்கு பேர். அப்போ இந்த 3 விஷயம் யார் ஒருத்தர் செய்கிறானோ அவங்களுக்கு அஸ்வவேத யாகம் செய்த பலன் கிட்டும்னு நான் சொல்லலை, வேதம் சொல்லுது. அது நான் சொல்ல வேதம் சொல்லுது. இப்போ என்னோட குரு
நான் ஒரு வழிகாட்டி. நான் என்ன தர்மம் செய்கிறேன், இந்த வழிபாடை சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. இந்த டிக்டோக்கில் கேட்டு எத்தனை பேர் நல்லா பண்ணி பார்க்குறாங்க, சத்தியமாக சொல்கிறேன். கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக கேட்டு செய்வோம். நல்லா இருக்கணும் விடுங்க, அவங்க எப்படி வேணால் வாழ்ந்துக்குவாங்க. கஷ்டப்படுறவங்க, ஒரு பிரச்சனை மாட்டிக்கிறவங்க, மனதில் கவலை உள்ளவங்க இந்த வழிபாடு கேட்டு செய்யலாம் இல்லையா? அதனால் நான் கூட செய்ய சொல்ல, இந்த குரூப் அட்மின் உமாமா தான் நீங்கள் டிக்டோக்கில் பேசுங்கயா, ஆன்மீகத்தை பேசிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த அநாத பெயர் சம்கரணம் ரொம்ப ரொம்ப புனிதமான ஒரு செயல். அப்புறம் இது வந்து கைப்பட நம்ம செய்வது. அதான் சொல்கிறேன். இந்த ஸ்லோகம் என்ன சொல்லணும் பாருங்கள், அழகாக வேதத்தில் 4வது ஸ்லோகம், அது எத்தனையோ காண்டத்தில் இந்த ஸ்லோகம் வருது. வால்மீகி ரிஷி எழுதி வச்சிருக்கார். அது எப்படின்னா, தலித்யா கிரகாதானம் சூனேச பிம்பானாம் பூஜானம் அநாத பிரேத சம்கரணம் அஷ்டபேத சமன்விதம். சரி, இது ஒரு விஷயம். கிரீ நமச்சிவாய பைரவ சிவம். அடுத்தது வந்து இந்த சிராத்தத்துக்குள்ளே எப்படி எளிய முறையில் நான் தர்ப்பணம் சொல்லிக் கொடுத்தேன். அடுத்து 2 பிண்டம் வச்சு நான் சொல்லிக் கொடுத்தேன். 2 பிண்டம் மட்டும் பிடிச்சி ஒருத்தர் அந்த ஆடியோவை கேட்டு டிக்டாக் கேட்டு அவர் சொந்தமாக செஞ்சு எனக்கு டிக்டாக்கில் எனக்கு தனிப்பட்ட முறையில் வீடியோ அனுப்பி, ஐயா பாருங்கயா நீங்கள் சொல்லிக் கொடுத்த செஞ்சு எனக்கு இப்போ கொஞ்சம் நல்ல மன திருப்தி இருக்குது, நான் தொடர்ந்து செய்யப்படுறேன். எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஒரு மன சந்தோஷம். எங்கள் அப்பா அம்மாவுக்கு நான் சொந்தமாக தர்ப்பணம் பண்ணதுனால இந்த சிராத்தம் 2 பிண்டத்தை வச்சு செஞ்சதான் எனக்கு ஒரு மன திருப்தி அடையுதுயா. எங்கள் அம்மா கூட கனவுல வந்தாங்கய்யா 10 வருஷம் கழிச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்போ அவருக்கும் சரி மற்றவங்களும் சரி. அடுத்த ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன், தமிழ் ஸ்லோகம். இந்த பிண்டத்தை 2 பிண்டம் நான் சொல்லிக் கொடுத்தேன். ஓம் மம ஜென்மே பித்ரு பிண்டம் தர்ப்பயாமின்னு சொல்லலாம். ரெண்டாவது பிண்டத்துக்கு ஓம் மம ஜென்மே மாதுர் வர்க்கம் பிண்டம் தர்ப்பயாமி. பிண்டம் ஓம் மம ஜென்மே பித்துர் வர்க்கம் பிண்டம் தர்ப்பயாமி. 2வது பிண்டத்துக்கு ஓம் மம ஜென்மே மாதுர் வர்க்கம் பிண்டம் தர்ப்பயாமி. இது தர்ப்பயாமி சொல்லி சுதாதேவி நம தர்ப்பயாமின்னு நீர் வர்க்கம் பண்ணணும். அதாவது கையில் வந்து உள்ளங்கையில் அந்த இடது கையில் தான் வைக்கணும். நம்ம பழைய ஆடியோவில் பாருங்கள், 2 பிண்டம் வச்சு செய்வது நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அது பிண்டம் வந்து மம ஜென்மே பிதுர் வர்க்கம் பிண்டம் தர்ப்பயாமி. 2வது பிண்டம் ஓ மம ஜென்மே மாதுர் வர்க்கம் பிண்டம் தர்ப்பயாமி சொல்லிட்டு சுதாதேவி நம தர்ப்பயாமி கூட சொல்லலாம். சுதாதேவி தான் இந்த பிண்டத்தோட பிரசாதத்தை பித்ரு தேவதாவுக்கு போய் அங்கே உள்ள நம்ம பித்ருவில் ஒப்படைப்பது ஒரு பொறுப்பான ஒரு தேவதை. அவங்க பேர் வந்து சுதாதேவி. யாகத்துக்கு எப்படி சுவாகா சொல்கிறோம், அது வந்து சுவாகாதேவியும். தர்ப்பண காரியத்துக்கு வந்து சுதாதேவி. இந்த சுதாதேவி தான் இந்த தர்ப்பணத்துக்கு உள்ள பொறுப்புதாரி. அது ஒரு பெண் தேவதை. யாருன்னா அக்னிமகனோட மனைவி, வேறு யாரும் இல்லை, அக்னிமகனோட மனைவி. தேவகாரியமான யாகம் செய்யும் போது சுவாகாதேவின்னு சொல்லணும். ஏன்னா அந்த தேவி, அந்த சுவாகாதேவி பெண் தேவி தான் கொண்டு போயிட்டு ஒப்படைக்கிற எந்த தேவதாக்கு அந்த பிரசாதத்தை, அக்னியில் கொடுக்கப்பட்ட ஒரு பொருளை. தர்ப்பணம் வந்து அக்னி இல்லை, ஆனால் நீர் வர்க்கம் பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு வந்து சுதாதேவி நமஸ்தர்ப்பயாமி. இப்போ எடுத்துக்காட்டு பிண்டம் எடுத்து வைக்கிறீங்க. ஓம் உள்ளங்கையில் எடுத்து வச்சு அதை எப்படி அந்த பிண்டை எந்த வழியில் இறங்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அதே மாதிரி அந்த உள்ளங்கையில் அந்த பிண்டத்தை லட்டு பெருசுக்கு பிடிக்கணும். அரிசி மாவும் கருப்பல் வெள்ளில் கலந்து கொஞ்சம் லட்டு பெருசுக்கு பிடிச்சி அது மூலம் 3 விளக்கு ஏற்றிடுங்க. ஏற்றிட்டு நல்லா சொன்ன 3 விளக்கு விளக்கங்கள் நான் சொல்லியிருந்தேன்லாம் ஏற்றிட்டு அதன் பின் இந்த பிண்டத்தை எடுத்து உள்ளங்கையில் வச்சு அதுமாரி கருப்பல் வெள்ளில் போட்டு தண்ணி லேசாக விட்டு நீங்கள் என்ன சொல்கிற மந்திரம்னா ஓம் மம ஜென்மே பித்ரு வர்க்கம் பிண்டம் தர்ப்பயாமி சுதாதேவி நம்ம தர்ப்பயாமின்னு சொல்லி அந்த பிண்டத்தை தட்டில் விடணும். கொண்டு சில தண்ணிகளை விடலாம். 2வது பிண்டத்துக்கு ஓம் மம ஜென்மே மாதுர் வர்க்கம் பிண்டம் தர்ப்பயாமி சுதாதேவி நம்ம தர்ப்பயாமி சொல்லிட்டு 2வது பிண்டம் வர்க்கம் பண்ணிவிட்டு இது நீங்கள் தான் 2வது முறை நான் சொல்லிக் கொடுத்தேன். இது கண்டிப்பாக எல்லோரும் செய்யுங்க. பெண்கள் செய்யக்கூடாது, ஆண்கள் செய்யணும், கணவர் இருந்தால் மனைவி செய்யக்கூடாதுன்ட்டு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டு செய்யாமல் இருக்காதீங்க. இதெல்லாம் சொல்லிக் கொடுக்க உங்களுக்கு ஆள் இல்லை. இப்போ நான் டிக்டாக்கில் இருக்க வரைக்கும் நான் சொல்லிக் கொடுப்பேன். அப்போ எனக்குன்னு ஒரு கால நேரம் வந்து நான் வெளியாக தான் வேணும், நான் நிப்பாட்தான். எனக்குன்னு சில சொந்த பூஜைகள் சொந்த யாகங்கள்லாம் ரொம்ப இருக்குது. எனக்கு டைமே இல்லை டிக்டாக்கில் பேச. இருந்தாலும் ஆடி அமாவாசை கூட நான் சொல்லிக் கொடுக்கணும் எல்லாத்துக்குன்னு என்னோடய தர்மம். அப்போ இந்த பிண்டத்தை 2 பிண்டம் வைக்கிறதுக்கு முன்னால் நான் இப்போ ஒரு ஸ்லோகம் சொல்லிக் கொடுக்குறேன். அதை கண்டிப்பாக நீங்கள் கற்றுங்க. தமிழ் ஸ்லோகம் தான். இது வந்து ஒரு பிரார்த்தனை ஸ்லோகம். ஓம் விண்ணில் இருக்கும் முன்னோரே மண்ணில் வந்து நிற்கும் நீவீர் என்னால் இடப்படும் இல்சாட பிண்டமும் திலா தர்ப்பணமும் தங்களுக்கு சேர்ந்திட வேண்டும். நாங்கள் நன்றாக வாழ வாழ்த்துவீரே சொல்லி இது பிரார்த்தனை. திருப்பி சொல்கிறேன். ஓம் விண்ணில் இருக்கும் முன்னோரே மண்ணில் வந்து நிற்கும் நீவீர் என்னால் இடப்படும் எல்சாத பிண்டமும் திலா தர்ப்பணமும் தங்களுக்கு
சேர்ந்திட வேண்டும், நாங்கள் நன்றாக வாழ வாழ்த்துவீரே சொல்லிட்டு இந்த பிரார்த்தனை செய்யறதுக்கு முன்னால் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பிண்டம், தட்டு, தண்ணீர் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கையில் திருப்பப்பிள்ளை வச்சு தான் சூரியனை பார்த்து இந்த பிரார்த்தனை வைக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஒரு பிரார்த்தனை. தமிழ் மந்திரம், தமிழ் வேத மந்திரம் சொல்லுங்கள். தமிழுக்கு உயிர் சக்தி உண்டு. தமிழ் 224 எழுத்தும் மந்திர எழுத்து. பலம் தெரியாத யானைன்னு சொல்லுவாங்க தமிழுக்கு. அதை பிறகு சொல்கிறேன், அது பேசிட்டே போகும். தமிழ் 2வது ஸ்லோகம். மெய்யின் விளங்கும் ஜோதியே, மெய்யின் விளங்கும் இதெல்லாம் திருப்பாப்பிள்ளை கையில் வச்சு தான் சூரியனை பார்த்து சொல்லணும். ஓம் மெய்யின் விளங்கும் ஜோதியே, மெய் உணர்ந்து மேல் நீத்தார் மனம் குளிர எல் நீர் ஏற்று மனம் குழுவீரே, மனம் குழுவீரே, மனம் குழுவீரே சொல்லி இது 2வது பிரார்த்தனை மந்திரம் சொல்லிட்டீங்க. ஓகே, அடுத்தது நான் அன்றைக்கி ஒரு ஸ்லோகம் சொன்னல, பித்ரு தேவதா மந்திரம். ஓம் நீத்தார் நினைவோடு நெருங்கிடவாய் நாம் அளிக்கும் நீத்தார் எல்லுடன் நுணல் தற்பை யாகுமாய் நீத்தார் துடிப்பாரே மூத்தார் துடிப்பாரே மூலவரை நாம் பணிவோமே. இது 3வது ஸ்லோகம். எல்லாம் தமிழ் ஸ்லோகம் தான். இது கற்றுக்கிட்டு இந்த பித்ரு தேவதா மொத்தம் தனியாக இருக்காங்க. ஆனால் இந்த பித்ரு தேவா கீழே சில தூதர்கள்லாம் நம்ம மேமலோகத்திலேருந்து நம்மளுக்கு பித்ருக்களை நம்ம வழி நடத்துகிறாங்க வச்சுங்களேன். ஆனால் நம்ம பித்ருக்களுக்கு 3 பாகமாக பிரிக்கிறாங்க. வாசு, ருத்ரன், ஆதித்யன். அதை தான் கடைசி ஸ்லோகத்தில் பாருங்கள். மூலவரை நாம் பணிவோமே. மூலவர் என்பது பித்ரு தேவதாவையும் அந்த 3 பேருமான வாசு, ருத்ரன், ஆதித்யன், இவங்க தான் இந்த 3 பேர். இப்போ இந்த 3 ஸ்லோகத்தையும் எழுதி தயவுசெய்து கற்றுக்குங்க. ஒரு அம்மா கூட நேற்று 2 மணிக்கு கால் பண்ணாங்க. ஐயா, நீங்கள் சொல்லிக் கொடுத்த 2 பிண்டத்தை வச்சு நான் செஞ்சேன், எனக்கு ஏதோ ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குதுயா. ஏன்னா சிலர் பெண்கள் செய்யக்கூடாது சொல்லி நான் செய்யாமையே நான் இருந்துட்டேயா. எனக்கு இப்போ 27 வயசு ஆச்சு. நீங்கள் சொல்லிக் கொடுத்த டிக்டாக்கில் கேட்டு அவங்க யாருன்னு தெரில. டிக்டாக்கில் எடுத்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக் கொடுத்த மந்திரம் எழுதி நான் சொன்னேன், எனக்கு மன ஒரு திருப்தி அடையுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி எல்லோரும் தயவுசெய்து கற்றுக்குங்க. இந்த ஸ்ராத்தம் என்பது ஒரு குழந்தை எல்லா விஷயம் கற்றுக்கிட்டு பிறக்கலை, பிறந்த பின் தான் ஒன்றா கற்றுக்குது. அதே மாதிரி வேதங்களும் சாஸ்திரங்களும் குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு மட்டும் ரிஷிகள் எழுதலை. பூமியில் பிறந்த எல்லா மக்களுக்கும் தான் இந்த வேதமும் இந்த சாஸ்திரமும் இந்த புராணங்களும் ஐதீகம் ரிஷிகள் எழுதி வச்சது. இந்த வேதம் எனக்கு தான் சொந்தம். எந்த குழந்தையும் பூணூல் போட்டு பிறக்கலை. பிறந்த பின் பிரம்ம யக்ஞம், பிரம்மனை உணர்ந்த பின் அதுக்கு பிறகு அவங்க குடும்பவாசிகள் பிரம்மனை நினைத்து அந்த குழந்தைக்கு பிரம்ம ஞானம் கிடைக்கணுண்டு யக்ஞோபவிதமான பூணூல் போடுறது. எந்த ஒரு குழந்தையும் பூணூல் போட்டு பிறக்கலை. பிறந்த பின் பிரம்மனை உணர்ந்த பின், அது சாஸ்திரத்தை உணர்ந்த பின் பிரம்ம ஞானம் அடைஞ்ச பிறகு 12 வயசில் பூணூல் போடுறாங்க. அதுக்கு பேர் பூணூல் கல்யாணம். அது பிறகு இருக்கட்டுமா. அப்போ இந்த தர்ப்பணத்தை தயவுசெய்து நான் சமஸ்கிருத மந்திரம் சொல்லலை, தமிழ் மந்திரம் தான் சொல்கிறேன். இதை கண்டிப்பாக தயவுசெய்து கற்றுங்க. ஏன்னா வருகின்ற ஆடி அமாவாசையை தொட்டு மகாலய அமாவாசையை தொட்டு அது புரட்டாசி மாதம் அமாவாசை தொட்டு தை அமாவாசையை தொட்டு கண்டிப்பாக தர்ப்பணமும் எளிய முறைய தர்ப்பணமும் ஸ்ராத்தமும் கண்டிப்பாக செய்யணும். அதுவும் மாத்ரு பித்ரு ஸ்ராத்தம் அம்மாவை மட்டும் ஒதுக்கிறாருங்க. இப்போ நான் 2 பிண்டத்துக்கு நான் மந்திரம் சொல்லிட்டேன். எளியமை தர்ப்பணம் சொல்லி கொடுத்தேன். அடுத்தது 5 பிண்டத்துக்கு நான் வரேன். இப்போ 18 நிமிஷம் பேசினேன், 20 நிமிஷம் ஆக போகுது. அதே மாதிரி இந்த தர்ப்பணத்தை வீட்டு உள்ளுக்கு செய்யக்கூடாது. எந்த ஒரு ஆத்மா வழிபாடும் வீட்டு உள்ளுக்கு செய்யக்கூடாது. வீட்டு உள்ளுக்கு லட்சுமி பூஜை செய்யலாம், கொத்துளுக்கு பூஜை செய்யலாம், புவனேஸ்வரி பூஜை செய்யலாம், சுரண பைரவ பூஜை பண்ணலாம். ஏன் எதுவுமே எனக்கு பண்ணல சூரிய நாராயண பூஜையாவது செய்யுங்களேன். இப்போ நான் புவனேஸ்வர் பயிரை பற்றி பேசியிருக்கால, இவர் புவனேஸ்வர் பயிர் ப்ரொமோட் பண்ணுறான்னு நினைக்கிறாங்க. பரவாயில்ல, புவனேஸ்வர் பயிரை கும்பிடாதீங்க, சூரியனை கும்பிடுங்க. விநாயகரையாவது கும்பிடுங்களேன், மூலக்கடவுள் அவரையாவது கும்பிடுங்களேன், நல்லதாக போச்சு. இப்போ ஆரம்பத்தில் ஒரு புவனேஸ்வரி ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் கஷ்டப்படுறவங்க கேட்டு தான் செஞ்சு இன்றைக்கி மக்கள் நல்ல மனுஷன் தெரியும். தமிழங்களோட நல்ல மனுஷன் தெரியுமாம்மா. ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டா அவங்க கூட்டாளிங்களுக்கு, அவங்க நண்பர்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அதுதான் தமிழங்களோட ஒரு நல்ல மனசு. இப்போ நான் என்கிட்ட கற்றுக்கிறீங்க ஒரு விஷயம், கற்றுக்கிட்டு பண்ணு பார்க்குறீங்க, அதை 4 பேர் சொல்லிக் கொடுத்தா இன்றைக்கி புவனேஸ்வரி பயிர் வழிபாடு மக்கள் மத்தியில் பரவலாக இருக்குது. அப்புறம் போக எல்லாம் வந்துடுவாங்க, நான் சொல்லிக் கொடுத்தா நீ சொல்லிக் கொடுத்தா அது சொல்லிட்டு போனால் அது பயிர்களுக்கு தெரியும், அதை விட்டு தருங்க. ஆனால் தர்ப்பணத்தையும் எளிய முறை தர்ப்பணத்தையும் சிராத்தத்தையும் இன்றைக்கி நான் 3 ஸ்லோகம் சொல்லியிருக்கேன். இதை கற்றுக்குங்க, எளிய முறையில் செய்யலாம். என்னோடய குரூப்பில் இப்போ சத்தம் இல்லை, 120 பேர் இருக்காங்க.
ஆரம்பத்தில் எல்லாம் பயந்தாங்க, என்னையா மந்திரம் வாயில நுழையுமான்னு கேட்டவங்களாம் இருக்காங்க. இன்றைக்கி அவங்க குருவாக வந்து 4 பேர் சொல்லி கொடுக்குறாங்க. அவ்வளோ விசேஷமாக இருக்குது, அவ்வளோ உணர்ந்திருக்காங்க. அதனால் நம்ம முன்னோர்கள் வழிபாடான தர்ப்பணம் சிராத்தம் தான் முன்னோர்களுக்கு போய் சேரும். இதுக்கு பொறுப்புதாரி யார்? ஸ்வஹாதேவி அக்னி பகவானுக்கு, ஸ்ருதாதேவி தர்ப்பண காரியத்துக்கு. அதான் வந்து மந்திரத்தில் கடைசியாக ஸ்ருதாதேவி நம்ம தர்ப்பயாமின்னு வரும். ஒரு பிண்டத்துக்கும் இந்த கடைசியாக ஸ்ருதாதேவியை மறக்காமல் இருக்கக்கூடாது. அது வேறு யாரும் இல்லை, சாட்சாத் ஒரு பெண் தேவதை, அக்னி பகவான் மனைவி தான் ஸ்ருதாதேவி. அக்னி பகவானுக்கு 2 தலை 7 நாக்கு. அது பிறகு நான் சொல்கிறேன், அது அக்னி காரியத்துக்கு வரணும். ஏன்னா நீங்கள் இந்த தர்ப்பணத்தை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டாதான் நீங்கள் செய்ய செய்ய உங்கள் மனசு உங்கள்கிட்ட பேசும், இது உண்மை, ரவி குருக்கள் சொல்றது உண்மை, நீ செய்ய கற்றுக்கோட்டு. ஏன்னா பாருங்கள், ஒருத்தர் என்னென்ன வழிபாடெல்லாம் செஞ்சுட்டு வந்தார். புவனேஸ்வரி மந்திரமும் லட்சுமி மந்திரம் பைரவ மந்திரமும் மட்டும் படிங்க சொன்ன காயத்ரி கற்றுக்கிட்டே வந்தார். அந்த மந்திரத்தை அந்த காயத்ரி மந்திரம் சொல்லிட்டு வர்றது சில மாற்றம் வந்துச்சு. அப்போ அவர் மனசே சொல்லுது, இந்த வழிபாடெல்லாம் நம்ம தப்பாக செய்கிறோட்டு அவரே ஒதுங்கிட்டார். அதாவது நம்ம கற்றுக்காத வரைக்கும், நம்ம உணராத வரைக்கும் மற்றவங்க நம்மளை ஏமாற்றுவாங்க. நம்ம கற்றுக்கிட்டு சிறப்பாக இருந்துட்டோம்னு சொன்னால், ஒரு விஷயத்தை உணர்ந்துட்டோம்னு சொன்னால் நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. நம்மளை யாரும் இதுதான் வாழ்க்கையும் சரி, வழிபாடு விஷயத்துலையும் சரி. நம்மளுக்கு தெரியாத விஷயத்த மட்டும்தான் மற்றவங்க நம்மளை ஏமாற்றுவாங்க. நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளை யாரும் ஏமாற்ற முடியாது. இதுதான் சாஸ்திரம் அதுதான் சொல்லுது. அதனால் இன்னைக்குள்ள ஆன்மீக தகவல் புவனேஸ்வர் பைரவர், காசி புவனேஸ்வர் பைரவர் ஆன்மீக தகவல் என்னோட முடியுது. நாளைக்கு டைம் தான் நான் சொல்கிறேன். தர்ப்பணம் எல்லா ஆண்களும் பெண்களும் முன்னோர்களை பாவித்து நம்ம கண்டிப்பாக செய்யணும். கர்ப்பசிதைகள் மட்டும் கணவன்மார் மட்டும் தர்ப்பண காரியத்தையும் கோயில் காரியத்தையும் கோயில் கும்பாசியம் திருவிழாக எதுவும் கலந்துக்கக்கூடாது. ஆனால் தொண்டு செய்யலாம், தப்பு இல்லை, தொண்டு செய்யலாம். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க, இல்லைன்னா இல்லை டிக்டாக்கில் காமெண்ட் அனுப்புங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். காசிகாலா பைரவி பைரவ படம் சரணம் ஜெகன் மாதா புவனேஸ்வரி திருசரணம் கிரீம் நம சிவாய பைரவ சிவம்.